காட்டிகளை பத்தி நீங்க 7ஆம் ஆண்டுல காட்டிகள் வரும். நான் உங்களுக்கு காட்டிகளை பத்தி லேசா சொல்லித்தரேன். என்னென்ன காட்டிகள் இருக்கு, என்னென்ன ஊடகத்துல என்னென்ன காட்டிகள் நிறத்தை காட்டு, என்ன நிறத்தை காட்டு தெரியுமா? உங்களுக்கு தெரிய காட்டிகள்ன்ற பேரை சொல்லுமா? நீலப்பாசியத்தால் இதெல்லாம் எங்க படிச்சீங்க? 7ஆம் ஆண்டுல படிச்சிட்டீங்களா? நல்லா தேடி 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 படினா நீங்க சொன்ன அவ்வளவு காட்டில முதலாவது நீலப்பாசி சாயத்தாள், இரண்டாவது சிவப்பு பாசி சாயத்தாள். சிவப்பு பாசி சாயத்தாளுக்கு செம்பாசி சாயத்தாள்னு சொல்லுது. செம்பாசி சாயத்தாள். மூன்றாவது பினோப்தலின். பினோப்தலின். நாலாவது மெதைல் செம்மண். இந்த காட்டிகள்ல நீலப்பாசி சாயத்தாளுக்கு சிவப்பு நிறமாக மாற்றுறது யார்? அமிலம். அமிலமா மூலமா? அமிலம். மூலம். மாற்றுறது மூலம். யாருக்கு மாற்றத்தை காட்டுவார்? அமிலம். சிவப்புக்கா சார்? அமிலம் என்ன சார்? மூலம் என்ன? அமிலம் மூலம் தான் என்னன்னு முதலாவது விளக்கம். நான் உங்களுக்கு இந்த அமிலம் சொல்ற பதார்த்தம் எங்கட வீடுகள்ல நாங்க அன்றாடம் பயன்படுத்துற பதார்த்தங்கள் அமில பதார்த்தம், மூல பதார்த்தம், நடுநிலையான பதார்த்தங்கள் சொல்லி சொல்லுவோம். அந்த நாங்க சிம்பிளா சொல்லணும்னா புளிப்பு சுவைக்கு காரணமான எல்லாம் அமிலம். உதாரணமா நாங்க டேசிக்காவை நாங்க டேசி புளியை இதுல விட்டுட்டு நாங்க நக்கி பார்த்தோம்னா என்ன டேஸ்ட் வரும்? அந்த புளிப்பு சுவையுடைய காரணமான எல்லாம் அமிலம். ஆனா நாங்க ஆய்வு கூடங்கள்ல இருக்கிற அமிலங்களை நக்கி பார்க்க போறோம். ஏன்னா ஆய்வு கூடத்துல இருக்கிற அமிலங்கள்ல வந்து பவர்ஃபுல் அமிலம் இருக்கு. அசிட்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க? அசிட் தான் அமிலம். அசிட். மூலம் சொல்றது அதே போல வலுவழுப்பாக இருக்கு. மூலம்ன்ற சவர் காரம் வலுவழுப்பா இருக்கு தானே, அதுல மூலம் இருக்கும். சுண்ணாம்பு அது மூலம். எரிசோடா அதெல்லாம் வலுவழுப்பா இருக்கு. வலுவழுப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து அது மூல பதார்த்தமாக இருக்கு. நாங்க உதாரணமா சொல்லுவோம், இப்படி ஒரு ஹோட்டலுக்குள்ள பாத்தீங்கன்னா திரவம் இருக்கு. சரி சொல்றார், இது திரவம் அமிலமா மூலமானு சொல்லி கேட்கிறார். அப்போ அமிலமா மூலமானு சொல்றதுக்கு நாங்க உடனே என்ன செய்வோம்டா, நக்கி பாக்குறல, சுவைத்து பாக்குறல. இவங்கள யாராச்சும் ஒரு ஆளை எடுத்துதான் நாங்க பயன்படுத்தி பார்க்கணும். அப்ப அவங்கள வச்சு பயன்படுத்தி பார்க்கறது தான் நாங்க காட்டிகளை வச்சுக்கிறது. காட்டிகள்ன்றது அமிலமா மூலமானு சொல்லி இனங்காண்றது பயன்படுத்து. எங்களோட வீடுகள்ல பயன்படுத்தப்படுற பதார்த்தங்கள் அமிலம், மூலம், நடுநிலை செஞ்ச பதார்த்தங்கள். இப்ப நான் ஒவ்வொரு உதாரணம் தரேன். நீ நான் உதாரணம் தருவேன். நீல பாசி சாயத்தால் சிவப்பு பாசி சாயத்தால் ரெண்டு தாள் இருக்கு. எங்களை ஆய்வு சின்ன இதுல இருக்கு. இப்படி நீல பாசி சாயத்தால அமிலங்கள் சிவப்பு நிறமாக மாற்றும். நாங்க லேசாக நீ
சிரித்து அழு. நீ சிரித்து அழு. நீல பாசிச்சாயத்தால் மூலத்துக்கு மாற்றத்தை காட்டாது. நீளமா தெரியும். அது நீளமா தான் இருக்கு, அப்ப மாற்றத்தை காட்டாது. சிவப்பு பாசிச்சாயத்தால் மூலத்துக்கு நீல நிறமாக நீல மாறும். நிறம். லேசனாம் அமிலத்துக்கு இதுல மாற்றத்தை சீனி மூடை, சீனி மூடை, சீனி மூடை. சிவப்பு பாசிச்சாயத்தால நீல நிறமா மாத்துறது மூலம். இவருக்கு மாற்றம் இல்லை. பினோத்தலின், பினோத்தலின் இலைகளுங்க. பினோத்தலின் வந்து அமிலத்துக்கு மாற்றத்தை தராது. மூலத்துக்கு இடம் சிவப்பு அல்லது ரோஸ் கலராக மாறும். இளம் சிவப்பு அல்லது ரோஸ் கலராக மாறும். மெதைல் செம்மஞ்சள், மஞ்சள், மூலம் மா மூ. அப்ப மூலத்துக்கு மஞ்சள் வந்தா இங்க மஞ்சள். மா மூ, மூலத்துக்கு தான் மஞ்சள் நிறம். மெதைல் இவருக்கு சிவப்பு நிறமாக மாறும். அப்போ மெதைல் செம்மஞ்சள்ன்ற இவர் மட்டும்தான் அமிலத்துக்கு ஒரு நிறத்தை மூலத்துக்கு ஒரு நிறத்தையும் காட்டும். இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது அமிலத்துக்கு என்ன உதாரணம், மூலத்துக்கு என்ன உதாரணம்ன்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் பிஹெச் பேப்பர் வராங்க. ஓ, பிஹெச் பேப்பரை நான் அதை சொல்லக்குள்ள சொல்லி தருவேன், நான் பிரச்சனை இல்லை, நான் சொல்லி தரேன். சார், சொல்லுங்க. மூலங்காரம் உண்டா? மூலமும் காரமும் உண்டு, அது கிட்டத்தட்ட அவங்க சார்
ரைட். நாங்க ஆய்வு கூடத்துல பயன்படுத்துற அமில பதார்த்தங்கள் என்ன, மூல பதார்த்தங்கள் என்னன்னு சொல்லி தெரியும். அது தெரியாதான் அந்த அமில மூலத்தை நாங்க அந்த காட்டிகளோட கூட என்ன மாதிரி மாற்றம் வருதுன்னு வரும். உதாரணம் நான் சொல்றேனே, ஆய்வு கூடத்துல பயன்படுத்துற வன் அமிலங்கள் எத்தனை? என்ன நாள் வன் அமிலம்? சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்பூரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துல குறியீடு HCl தானே? சல்பூரிக் அமிலம்டா H2SO4. நைட்ரிக் அமிலம்டா HNO3. ஹைட்ரோகுளோரிக் அமிலம்டா HCl. இது ஆய்வு கூடத்துல பயன்படுத்துற வன் அமிலங்கள். ஆய்வு கூடத்துல பயன்படுத்துற மென் அமிலங்கள் என்ன நாளைக்கு? அசெப்டிக் அமிலம். அசெப்டிக் அமிலத்துக்கு இன்னொரு பேர் யாரா சொல்லுங்க? செயற்கை வினாகரி. வினாகிரி. ஓகே, வினாகிரி. இரண்டாவது சிட்ரிக் அமிலம். தாத்தாரிக் அமிலம் வருமா? வரும். சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் சொல்றது எலுமிச்சம் பழம், எலுமிச்சம் சாறு. சார் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சார் பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு வருமா சார்? அது மூலத்துக்குள்ள வருங்க. நாங்க சொல்லல இதை. நீங்க அமிலம் நாங்க எங்களுக்கு தேவையான அமிலங்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இதோட நீங்க நிறைய அமிலங்கள் தாத்தரிக் அமிலம், அப்படியே நிறைய அமிலங்கள். போமிக் அமிலம், போமிக் அமிலம், பொன்போரிக் அமிலம், பொல்போரிக் அமிலம், பொஸ்போரிக் பொஸ்போரிக் அமிலம். இதுல நம்ம பொஸ்போரிக் அமிலம் ஏன்னா H3PO, பொஸ்போரிக் அமிலம் H3PO, அது பொஸ்போரிக் அமிலம், மென் அமிலம். கார்போனிக் அமிலம், போரிக் அமிலம், நிறைய அமிலங்கள் நீங்க தெரிஞ்ச அமிலங்களை செய்யுது. இவங்க தான் அந்த அமிலம். இவங்களை இனங்காண்றது தான் நாங்க அந்த பரிசோதனைகளை மேற்கொள்ளும். சார் சல்பூரிக் அமிலத்துல NH2SO4 பக்கத்துல எழுதிக்கோங்க. என்ன? H2SO4 சல்பூரிக் அமிலம். சார் ஐதாக்கலண்டா வண்ணமிலத்தை மென்னமிலம் மாற்ற செயல்பாடா? இல்ல, வண்ணமிலங்கள் மென்னமிலங்கள் என்ன? வண்ணமிலங்கள்னா இவங்க பவர்ஃபுல். தண்ணிக்குள்ள போட்டா உடனே பிரிங்க. இவங்க அரைவாசி பிரிஞ்சு அரைவாசி பிரியாத மாதிரி. சார் வண்ண அமிலம் pH பெருமானம் குறைந்த அமிலங்கள் தானே? குறைஞ்சது pH பெருமானம் வண்ண அமிலங்கள். அதோட கொஞ்சம் கூட மென் அமிலத்துக்கு. நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். pH பெருமானத்தை வச்சு சொல்லித்தரேன். மூலம் நீங்க உதாரணத்தை எழுதி கொடுங்க. அடுத்தது மூலங்கள், வன்மூலங்கள். இந்த மூலங்கள் நீர்ல கரைஞ்சா அதுதான் காரம். யாரோட வன்மூலங்கள் யாரோ அப்பயே கேட்டீங்க. பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட். அது வன்மூலம்ல. வன்மூலம் அதெல்லாம் மூல இயல்புடையது. நாங்க பயன்படுத்துற படிக்கிறது பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, அந்த சோடியம் ஹைட்ரோக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு நீங்க அப்பயே கேட்டீங்க. KOH
KOH வந்து பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு, சோடியம் ஹைட்ரோக்சைடுக்கு NaOH, சோடியம் ஹைட்ரோக்சைடு. மென்மூலத்துக்கு உதாரணம் விளங்கி கொள்ளுவோம், அமோனியம் ஹைட்ரோக்சைடு. மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு யாராவது கேள்விப்பட்டீங்களா? மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு இனி கட்டாயம் கேள்விப்படணும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடை பத்தி கேள்விப்படணும். இவங்களை பத்தி இவர் மட்டும் விசேஷமான இவர் ஒரு பேர் ஒன்று, யாரா சொல்லுங்க. மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடுக்கு விசேடமான ஒரு பேர் இருக்கு, MgOH. இதை நாங்க சொல்றது மெக்னீசிய பால். அல்சர் பானி, அல்சர் பானி கேள்விப்பட்டீங்களா? ஓம் சார், மெக்னீசிய பால் பிள்ளைகள். மெக்னீசியம், மெக்னீசிய பால் ஒன்று இன்னைக்கு போத்தல்ல வரும், அது நாங்க வெள்ளை கலர் குடிக்கிறது. அல்சருக்கு குடிப்பாங்க, கெஸ்ட்ரிக் அது வந்தா குடிப்பாங்க. அந்த அந்த இதுதான் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு. அது ஒரு மென்மூலம். தேவையான விஷயங்களை நோட் பண்ணிக்கொள்ளுங்களா? சார் சுண்ணாம்பு வந்து வெண்மூலமா மென்மூலமா? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் ஓம், சுண்ணாம்பு வந்து வெண்மூலமா மென்மூலமா சார்? மென், வெண்மூலம். ஒன் மென். இப்போ pH பெருமானம், pH பெருமானம். pH பெருமானம் 0.6, 7, 8.14 pH பெருமானம். நாங்க இவரே ரெண்டா உடைக்கிறோம், மூண்டா உடைக்கிறோம். 0.6 வரையான பெருமானம் கொண்டவர் அமிலம். அமிலங்கள். இவர் நடுநிலை. நடுநிலை பதார்த்தம். நடுநிலை பதார்த்தம். இவர் மூலம். மூலங்கள். மூலம். நடுநிலைக்குள்ள என்னனால வரும்? நீர், நீர், உப்பு கரைசல். NaCl. மண்ணெண்ணெய், கரைசலுக்கு NaCl சரி சொல்லணும். இப்போ மண்ணெண்ணெய், மதுசாரம். மதுசாரம் இவ்வளவு வரும். மண்ணெண்ணெய், விலங்கல மண்ணெண்ணெய். தண்ணிக்கு என்ன பெயர்? H2O. ஓகே. இது நீர். இது உப்பு, கரி உப்பா? NaCl கரி உப்பு. இப்போ அமிலத்துல வந்து 0.1, 2 இப்படியெல்லாம் வந்தா 1 அமிலம், 3, 4, 5, 6 வந்தா மென்னமிலம்.
அதே போல இவர வந்து 8, 9, 10, 11 வந்தா மென்மூலம், 12, 13, 14 வந்தா வன்மூலம். இத சரியா? இதை நாங்க pH பெருமானத்துல வச்சு நான் சொல்றேன். இப்போ நான் சொல்ல போறேன். இப்போ 5 பரிசோதனை குழாய் இருக்கு. இந்த திரவம் வந்து A. இந்த பரிசோதனை குழாய் இருக்கு. இது B. இந்த பரிசோதனை குழாய் இவரை நாங்க ஸ்டீம் எடுப்போமேனா, இது B. உங்களுக்கு தரப்பட்டுச்சு ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இனங்காணும். யார் அந்த பதார்த்தம் இனங்காணும்? முதலாவது. அடுத்த தரப்பட்டுக்கு வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு. இரண்டாவது. மூன்றாவது தரப்பட்டுக்கு அசெட்டிக் அமிலம். நாலாவது தரப்பட்டுக்கு உப்பு கரைசல், கரையுப்பு கரைசல். உங்கள்கிட்ட சொல்லி கிடக்கு. இதுல யார் இந்த பதார்த்தங்களை ABCDல இவங்கள இனங்காண்றது? ஏ நீலப்பாசி சாயத்தாலை சிவப்பு நிறமாக மாற்றும். பி பினோப்தலினுக்கு எந்த மாற்றத்தையும் காட்டல. பி. சி pH பெருமானம், இவர pH பெருமானம் 5 இருக்கு. டி மெதைல் செம்மஞ்சளுக்கு மஞ்சள் நிறத்தை காட்டியது. யாரெல்லாம் இனங்காண தெரியுமா உங்களுக்கு? யாரெல்லாம் இனங்காண தெரியுமா உங்களுக்கு? ஊழத்தை இந்த தரவை வச்சு ABCD யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஓ நீலப்பாசி சாயத்தால சிவப்பு நிறமா மாத்திர யாரு? அமிலம். அமிலம். பினோத்தலினுக்கு நிறம் மாற்றத்தை தரவிட யாரு? மூலமாக அமிலமாக இருக்கும் அல்லது உப்பாக இருக்கும். ஏன்னா அமிலம் அல்லது உப்பு. pH பெருமானம் மஞ்சா இருக்கிற யாரு? அசெட்ரிக் அமிலம். அப்போ அசெட்டிக் அமிலம் சி அசெட்டிக் அமிலம் கண்டுபிடிச்சார். சி அசெட்டிக் அமிலம்டா ஏ என்னவாக இருக்கும்? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஓ அப்ப ஏ கண்டுபிடிச்சிடும். பி என்னவாக இருக்கும்? ஏன்னா அமிலம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடும். அப்போ பி வந்து கரியுப்பு.
டி வந்து மெக்னீசியம் மஞ்சளுக்கு மஞ்சளா காட்டுறது சோடியம் சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு கரெக்ட் சார். கேள்விகளே இப்படி ஒரு வகையாக குழப்பிய நிலையில தான் உங்களுக்கு வரப்பாக்கும், கொஞ்சம் கடினமான நிலையில வரப்பாக்கும். அதை நாங்க சரியான முறையில தெரிவு செஞ்சு எடுத்துட்டோம்னு சொன்னா சரி. உங்களுக்கு உங்களோட கேள்வி இதை எடுக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி இத தகவலை தந்து கிடக்கு, அதுல வச்சு நாங்க எப்படி எடுக்கிறோம் நீலப்பாசிச்சா தர இவங்க தரப்பட்டிருக்காங்க, இது யார் யார் என்னென்ன கரைசல் சொல்லி கண்டுபிடிக்கும். அதான் விஷயம். சரி பொழியும் சார். சொல்லுங்க. இன்னும் விட பார்க்கலையா? விலங்கல விட பார்க்கலையா? விட அதுக்கு இன்னும் விட பார்க்கல. விட பார்க்கறத விட கொஞ்சம் கொஞ்சம் தியரிகளை கொஞ்சம் விளங்கிட்டு போறதுதான் நம்மளுக்கு விட எப்படி விளங்கும் தானே. இது சிம்பிளான கேள்வி தானே. நான் ஒவ்வொரு கேள்விக்கும் பார்த்துட்டு போறது நீங்க செய்வீங்க. இப்ப எங்களுக்கு விட பார்க்கறத விட அந்த கேள்வி கொஞ்சம் தகவல் எடுக்கணும். பினோத்தலினும் காட்டியை பயன்படுத்த தொடர்பான சரியான கூட்டு. வினாகரியில் இதனை இடும்போது இளம் சிவப்பு நிறம் வரும். சரியா போலையா? வினாகரி ஒரு அமிலம், பினோத்தலின் அமிலத்துக்கு நிறத்தை காட்டாது. இல்லை, கரியுப்பு கரைசலில் இடும்போது இளம் சிவப்பு நிறமாக மாறும். இல்ல, சுண்ணாம்பு நீரில் இடும்போது இளம் சிவப்பு நிறம் பெறப்படும். நீரில் இடும்போது இளம் சிவப்பு. அவங்க மூலத்துக்கு மட்டும்தான். சுண்ணாம்பு ஒரு மூலம்ன்றதால அப்ப 11வது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த கிளாஸ்ல வேற இது பார்ப்போம். ஏன்னா அடுத்த வகுப்பு கொண்டு இருக்கிறதால இன்ஷா அல்லாஹ் முடிச்சு கொள்வோம். அடிக்கடி நீ இந்த கொஞ்சம் கூட கிளாஸ் போட வேண்டிய வரும், அதுக்கு ரெடி ஆகி கொள்ளுவேன். இன்னும் கொஞ்சம் இந்த 3ஆம் தேதி வரைக்கும். சரி, ரைட். பாய் சார். தேங்க்யூ சார். சார் அஸ்ஸலாமு அலைக்கும்.